தெரியுது, ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஐ ஹவ் சீன் அ ஃபுல் சர்க்கிள் ஆஃப் லைஃப். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லாம் வாழ்த்துறதுக்கு எப்பவுமே கூட இருப்போம். என் தம்பி எல்லா வளர்ச்சியிலையும் கூடவே இருந்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிற ஒரு பாக்கியத்தை அவன் எனக்கு கொடுத்துட்ருக்கான். எனக்கு 17 வயசு இருக்கும்போது அவனுக்கு 11 வயசில் 5 மணி நேரம் அரங்கேற்றம் பண்ணான். 5 மணி நேரம் பரதநாட்டிய அரங்கேற்றம் பண்ணான். 5 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக. அன்னைக்கு நான் அண்ணனா இல்லை, நான் அவனை அண்ணனா பார்த்தேன், அண்ணாந்து பார்த்தேன். யாரா இவன், நம்ம கூட இவனை மிரட்டி உருட்டி நம்ம ஏதோ பண்ணிட்டு இருப்போமே, அவனா இவன் பார்த்தேன். அதே அண்ணாந்து இன்னைக்கு பார்க்குறேன். சந்தோஷமாக இருக்குது. ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ரவி 2 பெரிய பொறுப்பு. இந்த புதுப்பேட்டையில் ஒரு படத்தில் ஒரு சீன் வரும், டைலாக் வரும். தனுஷ் அண்ட் பாலாசிங்க்கு ஒரு சீன் வரும். அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு அருவாள் எடுப்பார் பின்னாடி இருந்து. டே இவ்வளோ நாள் இதை வச்சா பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேட்பாரு. பாலாசிங் கேட்பாரு, இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்கிட்ட நீ நடிச்சிட்டு இருந்த? இவ்வளோ திறமையை வச்சுக்கிட்டு நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு முதல் படத்துலேருந்து த பெஸ்ட் டைரக்டர்ஸ் ஆக்டராக இருந்தான். இனிமேந்து த பெஸ்ட் டிரெக்டராக இருந்து வருவான், எனக்கு நம்பிக்கை உண்டு. அவனுடைய சென்சிபிலிட்டிஸ், அவனுடைய திறமையை பக்கத்துலேருந்து பார்த்த வெகு சிலரில் நான் ஒருத்தன். ரொம்ப ரொம்ப அமோகமாக வருவான். இந்த நல்ல நாளில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அவனுக்கு. அதை நான் இந்த வாழ்த்துக்களை சொல்கிறத விட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மைண்ட் வாய்ஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. இங்கே சத்தியம் பண்ணி சொல்ல முடியும், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மைண்டு வாய்ஸும் மவுத் வாய்ஸும் ஒன்று தான், ரவி நல்லா இருக்கணும். அது வந்து இப்படி ஒரு புண்ணியத்தை சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த சொல்ல முடியும் தைரியமாக. இவ்வளவு உறவுகளை நட்புகளை சம்பாதிச்சிருக்கான். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த குடும்பத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லணும். நான் அதை ரவி தனியாக சொல்கிறது வேற, எங்களுக்கு பெருமையாக இருக்குது. இவ்வளோ பேரை சம்பாதிச்சிருக்கான்னு ஒரு பெருமை இருக்குது. ரொம்ப 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 நன்றி. ரொம்ப ரொம்ப என் தலை குனிந்து நான் வணக்கத்தை நான் தெரிவிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ் இங்கே வந்ததுக்கு, அவங்க கூட சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு. ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்தது வேறு, இப்போ அவங்க நீங்கள் எல்லோரும் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்டு போட்ட ஒவ்வொரு ப்ரோமோவுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அந்த டீம் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்கள் வார்த்தைகளாக விஷ் பண்ணிட்டீங்க, அண்ணனா ஒரு ஹக்கு கொடுத்து விஷ் பண்ணீங்கன்னா ஹில் பி வெரி த்ரில். பெருமே எவ்வளோ டச் பண்ணிச்சு, எவ்வளோ ரசிச்சிங்கன்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் ரவி அவர்களுக்கு உங்களுடைய விஷஸ். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற கலை உலகத்தை சார்ந்த சீனியர்ஸ் எல்லாருக்கும், அப்புறம் கொலீக்ஸ், மீடியா எல்லாருக்கும் என்னோட வணக்கங்கள். ரவி சார் நம்ம ரொம்ப அவரோட ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்ஸாக இருந்திருக்கு. எனக்கு நிறைய ஃபேவரட்டான வேலைகளை அவர் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒர்க்ஸை பண்ணியிருக்காரு. எனக்கு அவருடைய பேராண்மை, அப்புறம் சந்தோஷ் சுப்ரமணியம், இந்த மாதிரி எக்கச்சக்க ஒர்க்ஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. அண்டு இங்கே வந்திருந்த நிறைய சீனியர்ஸ் எல்லாமே அவங்களோட கைண்ட் வேர்ட்ஸ்க்கு எல்லாமே என்னோட நன்றி. அண்ட் ஆல்சோ இங்கே ஸ்க்ரீன் பண்ணப்பட்ட லான்ச் பண்ணப்பட்ட எல்லா படங்களுக்கும், ப்ரோக்கோடாக இருக்கட்டும், காமன் மேனாக இருக்கட்டும், அப்புறம் கண்ணா இருக்காங்க, கண்ணாவுடைய காக்கி ஸ்குவாடுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த சாங் பற்றி சொல்லணும். அம்மாங்கிறது எல்லாமே ரொம்ப ஃபார் எவ்ரி ஒன் அது ஒரு பெரிய ப்ரைமலான எமோஷன். நீங்கள் தினம் உச்சரிக்கிற வார்த்தையில் அது இல்லாமல் இருக்காது இல்லைங்களா? ஸோ என்றைக்குமே அது ஒரு ப்ரைமலான, நீங்கள் அவங்க முதுகுவலினா கூட கீழே உட்காரும்போது அம்மான்னு. ரவி சார் எப்படிலாம் நான் பார்க்கணும், ஒரு ஃபேனாக எப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டணும், அப்படிலாம் அந்த படத்தை எடுத்துகிட்ருக்கேன். ஒரு இந்த படத்தில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேசப்படும் நம்புகிறேன். இது வரைக்கும் எந்த படத்துலையும் அவர் பண்ணலை. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி எனக்கு என் படத்தில் அதை பண்ணியிருக்காருன்றதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக சிங்கிள் ஹேண்டடாக இந்த படத்தில் அதை கேரி பண்ணிட்டு போயிருக்காரு. படத்தையும் அவர் கேரி பண்ணிட்டு போகிறாரு. எல்லா ஃப்ரேம்லேயும் இருப்பார். படம் வரும்போது கண்டிப்பாக பிளாஸ்டாக தான் இருக்கும் அது. ஸோ நல்ல டைரக்டர் அவர். ஸோ நிறைய கற்றுக்குறேன் அவர்கிட்ட. ஒரு சீனியர், ஒரு 22 இயர்ஸாக இங்கே இருக்காருன்றதுனால ரொம்ப அட்டென்ஷன் கொடுப்பாரு டீட்டெயில்ஸ்க்கெலாம். போயிட்டே இருக்கும் ஷார்ட், திடீர்னு கேட்பார், கணேஷ் இங்கே நான் சிரிக்கணுமான்னுவார்.
எனக்கு என்னோடய ஃபுல் ஸ்கிரிப்ட் ஓடிடும் பின்னாடி, எதுக்கு அதை கேட்டாருன்றது அவ்வளோ டீப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோ அட்டென்ஷன்ஸ் கொடுப்பாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும், கதையில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஒரு ஆக்டர்னால வராது, ஒரு நல்ல டைரக்டராக இருக்கிறதுனால தான் அது வருது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார் டைரக்டர்ஸை. ஒரு டைரக்டருக்கு ரொம்ப ப்ரைமரியாக ஒரு ஆக்டர்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது வந்து நம்மளோட அந்த ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ராகாமல் இருக்கணுன்றது தான். அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவார் சார். ஆக்சுவலி உள்ளே வருவார், அந்த என்னோட ஸ்பேஸையும் இன்வைட் பண்ண மாட்டார். ரொம்ப காம்ப்ளிமெண்டிங்காக இருக்கும் ஒர்க். அவர் கூட ஒர்க் பண்ணுறது தினம் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரெஷ் டேரக்டருக்கு அவர் லாஸ்ட் ஃபிலிம் மணி சாரை பார்த்துட்டு வராரு, இங்கே வந்து என் மூஞ்ச பார்க்குறாரு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அங்கே எப்படி இருந்திருப்பாரோ அதே தான் ஏ செட்லேயும் இருப்பார். ஸோ அது ஒரு டைரக்டரை புரிஞ்சுக்கிறது இன்னொரு டைரக்டரால் தான் முடியுன்றது எனக்கு தெரியும். அவர் ஒரு நல்ல டைரக்டர் தான் அவர். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் சார். எனக்கு இது ஒரு ஆச்சரியமாகவே இல்லை நீங்கள் எவ்வளோ பண்ணுறது. அண்ட் அவர் பர்சனலாக சொல்கிறேன், அவர் ஒரு அம்மா பையன்றது யார் அவர் கூட பழகினாலும் தெரியும். அம்மாவால் வளர்க்கப்பட்டவங்க மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு மென்மையாக இருப்பாங்க. ஸோ நல்ல வளர்ப்பு அவர், சீரியஸாக அவர், அதை நான் சொல்லியே ஆகணும். ஸோ எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக, எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அவருக்கு வெளியில், அவ்வளோ ப்ரெஷரோடு வருவார். இன்றைக்கி நம்மளுக்கு பயமாக இருக்கும், சார் அவ்வளோ ப்ரெஷரோடு வரப்போகிறார். வந்தோன்னு அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணுவார், பண்ணிட்டு தான் செட்குள்ளே வருவார். அந்த ப்ரெஷர் எதுவுமே எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்குள்ளே கொண்டு வர மாட்டார். ஸோ அப்படி ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு ஆக்டர். சீக்கிரமாக ஒரு நல்ல டைரக்டரை பார்க்க போகிறீங்க நம்புறேன். கங்க்ராச்சுலேஷன் சார் ஃபார் யுவர் வென்ச்சர். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய வார்த்தைகளுக்கு அண்ட் ஃபார் யுவர் பிரசன்ஸ் டுடே. தேங்க்யூ ரெண்டு பேருக்குமே. Everybody, I'm going to try and keep my speech to like as quick as possible. எல்லாரும் என்னோட ஃபேஸை எங்காவது ஒரு வாட்டி அட்லீஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் a lot of publicity what to say, but I'd like to reintroduce myself to you. I'm Kenisha Francis and I'm a singer, I'm a music producer, and I'm a spiritual therapist, and currently I'm honored to be the partner at Ravi Mohan Studios. Very grateful for the opportunity, Mr. Ravi. First of all, I'd like to thank God. Very grateful to God, very grateful to the universe for putting me in a place like this. And most importantly to Amma. Appa's not here, but Amma, Appa, Raja, the whole family for being so wonderful. And I mean, I have none. I had none for a long time, but Mr. Ravi has given me such beautiful people. Thank you very much. I come from a very difficult background of life versus Mr. Ravi that comes from a beautiful, abundant background of life. We have decided together to put Ravi Mohan Studios together so we can bring a lot of artists and get them to be, you know, as famous as possible. And that's the true dream that we have. I had some things to say about a few people, but they're missing. But at the end of the day, today was not possible because without our entire team, I know Mr. Ravi will thank them later, but starting from Dreams to Sham to Karthik Yogi to Vijay Raghavan to Krishila, there are a million names right now that are our family, considered our family, and they've been with us through thick and thin to make this happen. It's more than it's emotional, it's very powerful to know that Mr. Ravi and I are working with people and we can call our friends family. Mr. Ravi is busy, but I just wanted to say that இது மிஸ்டர் ரவி, நான் வந்து தமிழில் சொல்லட்டுங்களா? ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து okay, I tried. No, not possible. You know, you've been through some of the hardest storms, and நீங்க வந்து அதுதான் Mr. You know, like I call him Baba Ganush. Like he said, என்ன சோகம் உங்களுக்குள்ள இருந்தாலும் நீங்க வந்து வெளியே எல்லாருக்கூடமே நீங்க நல்லா பேசுறீங்க, நல்லா பழகுறீங்க. Okay, that's possible, you know. But what you do is, Mr. Ravi, நீங்க உங்க லைஃப்ல வர யாரு வந்தாலும் அவங்க எந்த டார்க்னஸ் எடுத்துட்டு வந்தாலும் நீங்க அதை லைட்டா மாத்திடுறீங்க. That is who you are. And இந்த ஜர்னியில் நீங்கள் ஃபன் ஃபேக்ட் எல்லாருக்குமே இங்கே என்னோட ஃபோனில் இப்போ கூட ஒரு 7 full scripts இருக்குது. Full scripts of 7 different movies, from direction to screenplay to who he's casting to the dialogues to everything. That's how talented you are, and I can't wait for the world to see. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வார்த்தை கற்றுக் கொடுத்தாங்க, பேராசை.
எனக்கு ஒரு பெரிய பேராசை இருக்கு என்னன்னா every human being in the world I would like for them to see the God in you because I see the God in you and I would not want to see anything else. Thank you for giving us such a beautiful event, such a beautiful heart, such a beautiful family. Thank you, RM, for who you are and who you are growing to be. I know that the days of victory is just a sniff away for you. You have worked really hard, and I keep telling every friend of mine, every colleague of mine that if you spend one day with Amma, with Varalakshmi Amma, you will actually know why RM is so beautiful inside out. Thank you, Varalakshmi Amma, for giving us someone like an RM to this world. I'm very, very grateful to you. Thank you to every single person who's come here. And last but not the least, Mr. Ravi. Okay, RM, don't worry about anything. Karma's got our back.